ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலாக இட் ஹேப்பண்ட். எப்பா எவ்வளோ நாள் கழிச்சு. பட் இதில் எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக அன்பு ஆனந்தி ஃபேன்ஸ் எவ்வளோ நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஃபேன்ஸும் அன்பு ஆனந்தி ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, சிங்கப்பெண்ணை சீரியல் பற்றி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த சீரியல் ஃபேன்ஸ் எல்லாரும் இவங்க 2 பேருக்கு எப்படா மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி விழி மேலே வழி வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். ஃபைனலாக இன்றைக்கி நடந்தாச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்னு சொல்லி ட்ரீம்லேயே 2-3 தடவை நடத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஃபைனலாக இன்றைக்கி நடந்தாச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, எந்த ஊர்லங்க தொணை பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காருவாங்க? சரி, எனிவேஸ் நம்ம ஆசைப்பட்டது இங்கே அன்பு ஆனந்தி மேரேஜ் நடக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. அது நடந்துடுச்சு, அது ஒரு பக்கம் விடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை உட்காருவாங்க, தொணை மாப்பிள்ளை பக்கத்தில் நிற்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் 2 பேரும் மாலைங்கழுத்துமாக உட்காந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தாங்க பார்க்குறேன். வேறு லெவல் தான். பட் அப்படி உட்காந்து இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் நம்ம அன்பு கழுத்தில் தாலி கட்டிடுவார். பட் இந்த ட்ராக் எல்லாருமே, எனக்குமே அன்பு ஆனந்தியை பிடிக்கும். பட் இங்கே நீங்கள் கொண்டு வந்திருக்க ட்ராக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ ஆனந்தி கன்சீவாக இருக்காங்க, அதுக்கு காரணம் மகேஷ். அது எப்படி அங்கே கொண்டு வர போகிறீங்க? அதுக்கு எப்படி நீங்கள் லாஜிக்காக, இதுக்கு எப்படி நீங்கள் ஒரு நியாயப்படுத்தி கொண்டு வர போகிறீங்க தான் எனக்கு தெரியல. சீன்ஸு இந்த கேள்வி எனக்குள்ள அப்பையிலேருந்தே இருக்குங்க. ஸோ ஆனந்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த ட்ராக் கொண்டு வராமல் இருந்த ப்ரெக்னன்சி ட்ராக் கொண்டு வராமல் இருந்தால் கூட ஓகே, ஏதாச்சும் நீங்கள் நியாயப்படுத்தி கொண்டு போயிருக்கலாம். அவங்கள ப்ரெக்னன்சியாக ஆக வச்சுருக்கீங்க, அதுக்கு காரணம் மகேஷ்ங்கிற உண்மை தெரிய வந்தால் இது எப்படி இந்த பேர் அந்த பேராக மாறிடுமா? எனக்கு புரியல, இது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்கிறது. எனக்கு இப்போ வரைக்கும் டீம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பட் இங்கே அன்பு ஆனந்தி எனக்குமே பிடிக்கும். அழகன், அன்பு, ஆனந்தி நானுமே பார்த்த ஒரு காலத்தில். இப்போ தான் அவ்வளோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதில்லைங்க. ரெகுலர் நிறைய சீரியல்ஸ் நான் விரும்பி பார்த்தேன். இப்போ எதுவுமே நான் ஃபாலோ பண்ணுறதில்ல எக்ஸப்ட் மகாநதி. நான் எந்த சீரியலுமே அவ்வளோ பார்க்குறதில்ல. இன்னொரு சீரியல் நான் பார்க்குறேன், அது எனக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் இப்போ அவ்வளோவா சீரியல்ஸ் அப்போ எல்லா சேனல்லையும் எல்லா சீரியல்ஸையும் பார்ப்பேன். இப்போ ஒரு சில சேனலில் முக்கியமாக அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சீரியல்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு தினம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. அது கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை. ஏதாவது சீரியல் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண நினச்சாலும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். நான் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.